ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு கோல்டு கலரில் நெட் கிளாத் ப்ளவுஸு, இது வந்து எல்லா சாரிக்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபேன்சி டிசைனாக நம்ம இதை பிரின்சஸ் கட்டு பின்னாடி வந்து ஃபேன்சி டிசைனாக இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இது எல்லா சாரிக்கும் போட்டுக்கிற மாதிரியான ஒரு ஃபேன்சி டிசைனில் இருக்க போகுது. இதை எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதனோட சுற்றளவு வந்துட்டு 44 இன்ச் ப்ளவுஸ். இதை நம்ம இப்போது 44 இன்ச்சுக்கு நான் லைனிங் கிளாத்தை மடக்கி போடுறேன். 44ன்னா 11 வரணும். ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் மட்டும் சேர்த்து போட்டுக்கலாம். 44 எவ்வளோன்னு இல்லையே, 42 இன்ச் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ், சாரி 42. நம்ம 11 இந்த அளவுக்கு மடித்து போட்டு, இப்போ லைனிங் கிளாத்தை நான் ஆல்ரெடி மடித்து போட்டிருக்கேன். அது மேலே இப்போ நம்ம பேக் தட்டு கட் பண்ண போகிறோம். அது மேலே இதை எடுத்து போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தை. இதுக்கு கரெக்டாக இந்த சாட்டின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை போடுறதா இருந்தாலும் போடலாம், காட்டனில் போடுறதா இருந்தாலும் போடலாம். இது நம்மளோட விருப்பம்தான். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்தின விருப்பம்தான். கரெக்டாக இருக்குது. இதனோட உயரம் வந்துட்டு 16 இன்ச்சு. 16 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிடுறோம். இந்த ப்ளவுஸ்னோட உயரம் பாருங்கள், அளவு ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது. இதிலிருந்து 1 இன்ச் சேர்த்து வேணும்னு சொல்லியிருந்ததுனால நான் 16 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்துட்டு பின்னாடி போட் நெக் மாதிரி வச்சு ரவுண்ட் கழுத்து வச்சு நெட் கிளாத்தை மட்டும் ரவுண்டாக கொண்டு வர மாதிரியான ஒரு டிசைன். போட் நெக் வைக்கிறதுனா எப்போவுமே ஷோல்டரோட அளவு வேணும். ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 15.5 15.75 அந்த மாதிரி வந்துச்சு. 15.5ல் பாதி 7.75, நான் 7.75 வச்சுருக்கேன். இப்போ இந்த அகலம் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஆம்கோல் சுற்றளவில் 6.5 வச்சோன்னா தான் இவங்களுக்கு இந்த அகலம் வந்து கையினோட ஆம்கோல் வந்து கரெக்டாக வரும். அதனால் ஏன்னா நம்ம ஷோல்டர் இங்கே போட் நெக்குங்கிறதுனால, பின்னாடி தட்டுக்கு போட் நெக்குங்கிறதுனால இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுறோம். அதனால் இதை கொஞ்சம் நம்ம கீழே இறக்கணும். இதை கொஞ்சம் நம்ம கீழே இறக்கும்போது இந்த சுற்றளவு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வரணும். அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் வந்து இவங்க ஓரளவுக்கு நார்மலாக தான் போடுவாங்க. ரொம்ப குட்டி ஷோல்டர் வந்து இவங்க போட மாட்டாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஷோல்டர் நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ, இந்த ஷோல்டர்னோட அகலம் வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ப்ளவுஸில் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. போட் நெக் தைக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டிப் என்னென்னா, இந்த ஷோல்டர்னோட அகலத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறீங்க. அதிலிருந்து இந்த ஷோல்டர்னோட அகலம் துணி, கழுத்துன்னு இருக்கிற துணி, கழுத்தினோட துணியை எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கிறீங்க. மீதி இருக்கிறத அப்படியே போட் நெக்குக்கு கழுத்தாக விட்டுருங்க. இங்கேருந்து ஷோல்டருக்கு துணி அளவு எடுக்க வேண்டாம். இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? கீழே உயரம், இது வந்து கொஞ்சம் உயரமான பொண்ணுன்றதுனால நான் 3.5 வைப்பேன் வழக்கமாக. இவங்களுக்கு 4 வைக்கிறேன். போட் நெக்குக்கு மேலே போட் நெக். இது வந்து நெட் கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணக்கூடாது. இது நெட் கிளாத்தில் தான் இந்த அளவு கட் பண்ண போகிறோம். இது லைனிங் கிளாத்தில் நம்ம ப்ளவுஸ்னோட கழுத்தினோட அகலம் எவ்வளோ இருக்கோ 10.5 இன்ச் இருந்தது அவங்களுக்கு. இதை தான் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் மேலேயே வச்சுக்குவோம் நம்ம, ஏன்னா நல்லா அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும். எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 9.5 இருக்குது. இன்னும் தையலெல்லாம் அடிக்கும்போது இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் லைனிங் கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணுறேன். கழுத்தில் கவனிச்சுக்கோங்க. இது வந்து அடுத்தது, இதோட விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த போட் நெக்குக்கு இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் இந்த போட் நெக்குக்கான
மார்க் கொடுக்க போகிறோம். இதை வெட்டும்போது எல்லாருமே ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா வெட்டிடாதீங்க. டிசைன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க கழுத்து அளவுக்கு. அடுத்தது இந்த மெட்டீரியலையும் சேர்த்து இப்படி வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணிடலாம். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இது பேக் தட்டுக்கான டிசைன்ஸ். இது ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வரும்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போது, இந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இந்த நெட் கிளாத் வந்துட்டு மேலே இருக்கும், இந்த லைனிங் கிளாத் கீழே இருக்கும். இந்த லைட்டாக ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்குள்ளேயும் ஒரு ரவுண்டாக ஓப்பன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். இதுக்கு வேண்டாம் அப்படின்றது என்னோடய கருத்து. அதனால் இதில் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இப்போ பேக் தட்டுக்கான வேலைகள் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை நான் கையில் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு தட்டு கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு பேக் தட்டை வச்சே நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு துணியினோட இந்த பக்க கரபாகத்தை எடுத்து ரெண்டாம் அடித்து போட்டுருவோம். இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சிருங்க. மடிச்சுட்டு லைனிங் கிளாத்தையும் நம்ம சேம் அதே போல் மடித்து போட்டுக்கலாம். எவ்வளோ நீளம் தேவையோ 16 இன்ச் உயரம். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ன்றதுனால இதுவும் 16 இன்ச் இருக்கணும். ஃப்ரண்ட்டு தட்டினோட உயரமும் 16 இருக்கணும். கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். கரெக்டாக நம்ம ரெண்டையும் மடித்து ஒன்றா போட்டுடலாம். இப்போ பிரின்சஸ் கட்டு எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பேக் தட்டை வச்சு பிரின்சஸ் கட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. பேக் தட்டுக்கு இவ்வளோ அகலம் கழுத்து கொண்டு வர வேண்டாம். நம்ம வழக்கமாக கழுத்துக்கு எவ்வளோ அகலம் வைப்போமோ அந்த அளவு மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இந்த அளவு இங்கிருந்து மார்க் பண்ணிடுறேன். இதுதான் ப்ளவுஸினோட உயரம். இவ்வளோ அகல கழுத்து வச்சோன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப அகலமாக போகும். அதனால் இதுதான் அவங்களோட அளவு. கரெக்டாக இவ்வளோ அகலம் வேண்டாங்க, நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம். உயரம் 7 இன்ச் வேணும், 7, 7.25 அந்த மாதிரி வேணும் அவங்களுக்கு. அகலம் இதில் 4 இன்ச் இருக்குது. நீங்கள் 4 இன்ச் வைக்க வேண்டாம், 3 இன்ச் வைங்க. அகலம் 3 இன்ச் வச்சு இதை மார்க் பண்ணிடுங்க. இந்த டவுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். பேக்கில் போட் நெக் வச்சோன்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக் வைக்கும்போது நம்ம அந்த கழுத்தை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்ற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். அதே நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இது 44 இன்ச்சு ப்ளவுஸுன்றதுனால நான் 3 இன்ச் அகலம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை விட சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 2.25, 2.5 அந்த மாதிரி குறைச்சி தான் கொண்டு வரணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரோட அளவு இந்த அளவு இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இதில் உடம்பு சுற்றளவுனோட அளவும் கரெக்டான இடத்துல மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்தே விட்டுறணும். ஃப்ரண்ட்டில் தையல் போகும் இல்லைங்களா, அதுக்காக. இது உடம்பு சுற்றளவுனோட அளவு. இப்போ இதை எடுத்தாச்சு. இதிலிருந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து 4.5 வைக்கணும். இது ஹைட்டான ப்ளவுஸுன்றதுனால ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 4.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கவனமாக பாருங்கள். 4.25 வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே இந்த கொக்கி வைக்கிற இந்த இடத்துல இருந்து
3.5 இன்ச்சு வச்சு ஒரு நேர்கோடு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சில் போட்டுட்டு பக்கத்துலேயே இந்த அளவு வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5 விடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கான அகலம் இது. நம்ம 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு 2 இன்ச்சு உயரத்தில் 2 இந்த பொண்ணு உயரமான பொண்ணுங்கிறதுனால 2.25 அந்த அளவில் இதையும் நம்ம நேர்கோடு ஒன்று போட்டு வைக்கணும். இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு இவங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த மேலே ஷோல்டர்லேருந்து இந்த கப் சைஸினோட மிட் பாயிண்ட் அந்த நடுவில் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மிட் பாயிண்ட்டு 11.5 இன்ச். ஹைட்டான பொண்ணு அவங்க, அதனால் 11.5 இன்ச் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க் பண்ணுற இடத்துல இதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதிலிருந்து லைட்டான ஒரு பெண்டு இப்படி கொடுத்துட்றீங்க. இங்கேயும் வந்து ஒரு பெண்டு, இங்கே பாருங்கள் இந்த கோடு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கேயும் ஒரு பெண்டு, இங்கே நேராக இங்கே கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே போடுறேன். 1/4 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டும் சேர்ந்து 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற கோடு நம்ம முதல்ல மார்க் பண்ணிடுது. இதில் ஒரு 2 பாயிண்ட்டு, இந்த பக்கம் 2 பாயிண்ட்டு விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த தட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த இடத்துல கட் பண்ணும்போது கவனிங்க, நடுவில் இருந்த அந்த மார்க்கில் நான் கட் பண்ணலை, இங்கே தான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த நடுவில் இருந்ததை விட்டுட்டு இந்த பக்கமாக இருந்த கோட்டில் தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் பீஸு உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக வந்துடும். அந்த இடத்துல சுருக்கு விழாது, அதுக்காக அது வச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து. இதுக்கு அடுத்து நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக எப்படி தைக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோவை 2 பார்ட்டாக உங்களுக்கு நான் போடுறேன். தெளிவாக ஆரம்பத்துலேருந்து எல்லாம் புரிகிற மாதிரி போட்டு தரேன். நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லோரும் இந்த டிசைனை ஈஸியாக கற்றுக்கோங்க. இப்போ நம்ம மீதி இங்கே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த பகுதி இங்கே வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படியே வளைவா கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு மேலே இந்த கையில் இருக்கிற இந்த வளைவும் அதே மாதிரி வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஹோல்ட் பண்ணியிருக்கு, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ இந்த பகுதியும் முடிஞ்சிடும். இந்த இடம் வந்து இதுவும் கிராஸ் கட்டிங்கில் வேணும்னு சிலர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம துணியை கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இது நேராக இருந்தாவே போதுன்றதுனால இது நேராக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லீவ், மீதி இருக்கிற துணியை வச்சு ஒரு ஸ்லீவுக்கு வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத் போட போகிறது இல்லை. இந்த ஸ்லீவ் மீதி இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்ன ஃபேன்சியான ஸ்லீவ் நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்போம். துணிகள் முதல்ல எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் சில ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கை உயரம் வந்து 11.5 வேணும்னு நினைக்கிறேன். இருக்கு இங்கே ப்ளைனாக இருக்குது துணி, அதனால் இந்த துணியில் நம்ம கரெக்டாக மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த டிசைன் பாதியில் கையில் வந்தால் நல்லா இருக்காது, அதனால் கரெக்டாக மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு இங்கே கையினோட அகலம் 9 இன்ச் வேணும். 9.25 இருக்குது. இதுதான் கையினோட நீளம். பார்த்திங்கன்னா நம்ம 11 இன்ச்சு வச்சுக்குவோம். இதுதான் அவங்களோட கையினோட நீளம். இதுக்கு நம்ம ஒரு பஃப் கை கொடுப்போம். இவ்வளோ உயரத்துலேருந்து இப்படி வர மாதிரி ஒரு பஃப் கை கொடுத்து தைச்சி கொடுத்துடலாம். ஏன்னா துணி அவ்வளோதான் இருக்குது, துணிக்கு தகுந்த மாதிரி வைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா,
அதனால் துணிக்கு தகுந்த மாதிரியான ஒரு பஃப் கை பண்ணி கொடுத்தாரு. இது 90s பஃப்னு சொல்லிட்டு அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் பஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு டிசைன் வர்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணிடலாம். இங்கிருந்து இந்த கழுத்தினோட கையினோட நீளத்திலிருந்து தான் 3 இன்ச்சு நான் குறைச்சி இதை மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த பகுதியில் வந்த உடனே இது வந்து பஃப்புக்காக உயரம் கொடுத்துருக்கேன். அந்த உயர பகுதியை நான் இது இப்போது இந்த இடத்துல உயரமாக இருக்கும்போது தான் இந்த பஃப் வந்து இங்கே தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்காக அது நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இந்த ப்ளவுஸு கொடுத்த துணியில் நம்ம ஒரு ஃபேன்சியான ப்ளவுஸு கட் பண்ணினதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த டிசைனும் கட் பண்ணி நம்ம மெத்தடும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். எல்லோரும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரியான டிசைன்ஸு எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் தவறாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.